நமக்கு கொடுத்த இந்த வசனத்தை வைத்து நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அம்பு அப்படின்னு சொல்லி நான் இதை குறித்ததாக ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருந்தேன். இந்த அம்பு எப்படி செய்கிறாங்க, அதை எதன் மூலமாக இந்த அம்பு வருகிறது, அதோடைய தூரம் எவ்வளோ போகும், அது என்ன மாதிரி குணாதிசயங்களை சார்ந்ததுன்னு சொல்லி நான் அதை குறித்து பல புத்தகங்கள் காரியங்களை தியானிக்கும் பொழுது, இந்த அம்பு என்பது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பிரித்து எடுக்கப்படக்கூடிய ஒரு கம்பு. அந்த பிரித்து எடுக்கப்பட்ட பின்பு அதை கூர்மையாக்கி என்ன பண்ணுறாங்க, அம்பா அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அம்பு மனிதன் கற்காலத்திலே அவன் முதலாக அவன் யூஸ் பண்ண ஒரு வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லை தான் அவன் என்ன பண்ணானா கூர்மையாக்கி யூஸ் பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு அந்த நாகரிகங்கள் வளர வளர இந்த அம்பு அவன் என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்கிறான். ஸோ காட்டில் இருக்கக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக, அதை வேட்டையாடி அதை தன் உணவாக மாற்றுவதற்காக இதை அவன் பயன்படுத்துகின்றான். கூர்மையானதாக பயன்படுத்துகின்றான், மாற்றுகிறான். அதை ஒரு இலக்கை நோக்கி அதை செலுத்துகிறான். அவன் அதை செலுத்தும் பொழுது அவன் காண்கின்றான், இந்த அம்பு கோணலாக செல்லவில்லை, நேராக செல்கிறது. அந்த இலக்கை நோக்கி செல்கிறதை அவன் காண்கிறான். அதன் பிற்பாடு இந்த அம்பை பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்றான். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பிற்பாடு ஈவன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசர்கள் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு வில்லை கொடுத்து வச்சுருப்பாங்களாம். வில் படை, அப்போ யானைப்படை, குதிரைப்படை அப்படிங்கிற மாதிரி வில் வீரர்கள், வில் வித்தகர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் கூட ஆர்ச்சரி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஜார்க்கண்டை சேர்ந்து தீபிகா குமாரி அப்படிங்கிற ஒருத்தங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு அம்புல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேதத்தில் வால வயதின் குமாரர் பலவான்களில் கையில் உள்ள அம்பு கோப்பா இருக்கிறார் என்று கொடுத்துருக்குறாங்க. இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நபர் தான் தாவீது. தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியாத காரியங்கள் இருக்காது. மிக ஒரு எளிமை. இந்த பைபிளில் த மோஸ்ட் ட்ரமாட்டிக் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீதோடைய ஈவெண்ட்டாக இருக்கலாம்.